கர்னல் பாஸ்கரன் வணக்கம். தற்போது நடைகின்ற இந்த பதிலடி தாக்குதல் குறித்தும் இந்த முழு சம்பவம், இந்த நடைபெற்ற சம்பவம் குறித்தும் நீங்கள் தெளிவாக நமது நேயர்களுக்கு விளக்கலாம் சார். வணக்கம். நான் 8:45 9 மணிக்கு வந்த நியூஸ் படி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா அதனால எனக்கு ஒன்றும் ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன்னா அவங்களுடைய தாக்குதல் ரொம்ப மேஜர் தாக்குதலாக இருந்தது. ட்ரோன் வைத்தையும் ஏவுகணையை வைத்தையும் தாக்குனாங்க. ஆனா அத இந்தியன் ராணுவம் தக்க அடி கொடுத்துருச்சு. அந்த சமயத்துல கேக்குதுங்களா? தொடர்ந்து பேசலாம். அவங்க அந்த நேரத்துல எந்த ஏரியாவும் நான் சொல்றேன், ஆர்எஸ்புரா, ஆம்பா, ஜம்மு, அக்னு, ரஜோரி அந்த பெல்ட்ல ரொம்ப தாக்குதல் நடத்துறாங்க. இது ஒரு பெரிய கேவலமான இது என்னன்னா, நம்ம அவங்களை தாக்குறது ஒன்லி தீவிரவாதத்தை இருக்கிறவங்க டார்கெட் பண்ணோம். ஆனா அவர்கள் அப்பாவி பொதுமக்களை வச்சு டார்கெட் பண்றாங்க. அவங்களுடைய எய்மே இப்ப என்னன்னா, ஏர்போர்ட் அரௌண்ட்ல இருக்கிற சிவில் ஏரியாவை ரொம்ப அட்டாக் பண்ணிருக்காங்க. சைடு பை சைடா ஜெய்சல்மீர்லயும், ராஜஸ்தான்ல இருக்க ஜெய்சல்மீர்லயும் அவங்க அட்டாக் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம ராணுவம் வெற்றிகரமாக நல்ல அடி கொடுத்திருக்கு. ரொம்ப ஒரு பெரிய ஒரு இது பண்ணிருக்கு. S-400 நம்ம ரஷ்யால இருந்து வாங்கினதை வச்சு நம்ம இது போக்ரான்ல இருக்கிறத அவங்க டார்கெட் பண்ண பார்த்தாங்க. அதை வச்சு அந்த இதை மிசைல நம்ம இது பண்ணிட்டோம். இப்ப அந்த S-400 நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இன்னொன்னு ஓரி செக்டர்லயும் இப்ப ரொம்ப டென்ஷனா இருக்கிறது. ஓரி செக்டர்ல ரஜோரியில ரொம்ப டேமேஜ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி நம்ம வருத்தப்பட போல. இதை பத்தி நம்ம எதிர்பார்த்ததுதான் இப்படி எல்லாம் நடக்கும். ஆனா இருந்தாலும் இப்போ தற்போது கிடைத்த நியூஸ் படி நம்ம மிக்க மகிழ்ச்சி. இந்தியா பல படிக்கும் தாக்குதலை அடுத்திருக்குது. இதுவரைக்கும் நாம் மனிதாபனத்தோடு ஒன்லி டெரரிஸ்ட் தீவிரவாதிகளைத்தான் நாம் தாக்கிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது எனக்கு தெரிந்தவரை அந்த ஐடியாவை மாற்றி விட்டார்கள் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் எப்படி தாக்குறாளுக்கோ அது கவுண்டர் பார்ட் நம்ம கொடுத்தே ஆக வேண்டும். அவர்கள் மேக்சிமம் நம்மளுடைய ரெசிடென்சியல் ஏரியாவை அட்டாக் பண்ணதுனால நிச்சயமாக லாகூர், ராவல்பாண்டி ஒரு முக்கியமான இடத்துக்கு அட்டாக் பண்ணிருக்காங்கன்றது தெரிகிறது. நாம ரொம்பையும் இதை பத்தி நம்ம விவரிக்க கூடாது. ஏன்னா எதுவுமே நம்ம பாகிஸ்தான் மாதிரி அவங்க அவருடைய பாதுகாப்பு அமைச்சர் ஒரு மெசேஜ் கொடுக்கிறாரு, நாங்க இன்ன வரைக்கும் அட்டாக் பண்ணல. இது மாதிரி ஒரு பொய் யார் சொல்ல முடியும்? அதுக்கு பிறகு அதே இதுல அவங்க கொஸ்டின் கேட்கிறாங்க, உங்க ராணுவம் அது எங்க ராணுவமா? அப்ப நாங்க போயிருக்கலாம். ஒரு நாட்டினுடைய முக்கிய பதவியில் இருக்கிறவரே இது மாதிரி இருந்தால் அந்த நாட்டு மேலே எப்படி நம்பிக்கை வரும்? இதுல நம்ம தெரிகிறது அவங்களோட நாடு என்னன்னு. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இப்பொழுது அவர்கள் நம்ம இந்தியாவை சீண்டி விட்டார்கள். நிச்சயமாக இன்னைக்கு நைட்டே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். காலையில நம்ம ரிப்போர்ட் கொடுப்போம். இனிமே அவங்களுக்குரிய கவுண்டர் பார்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க வெறும் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்தியாவிடம் வாளாட்டினார்கள், அவருடைய வாள் ஒட்ட நறுக்கப்படும் என்று உறுதியாக சொல்லலாமா சார்? வாழை சொல்ல முடியாது. அது வாழை மட்டும் இல்ல, அவங்க புத்தமாக அறுக்கப்படும். நிச்சயமாக டைல் இஸ் சிம்பிள் திங். அது டைல் நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவங்க முக்கியம். ஏனென்றால் நாம் மனிதாபனத்தோடு நிச்சயமாக நம்ம 9 இடத்தை நம்ம டாக் பண்ணுவது ஒரு சிவிலியன் கூட கேசுவலிட்டி இல்லாம ஒன்லி நம்முடைய தீவிரவாதம், டெரரிஸ்ட். ஆனால் அவர்கள் இப்பொழுது அட்டாக் பண்றது பூரா நம்மளுடைய சிவிலியன். சோ இனிமே நம்முடைய இதுவரைக்கும் நான் மிலிட்டரி லாங்குவேஜ்ல உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இட்ஸ் நாட் எ தாக்குதல், இது போர் கிடையாது, ஒன்லி தாக்குதல் சொல்லிக்கிட்டேன். நான் இனிமே எனக்கு தெரிந்தவரை இன்று இரவு 11 மணிக்கு பிறகு நிச்சயமாக இனிமே நாங்கள் போதும் போர் என்றுதான் பேச வேண்டும். ஏனென்றால் இனி போர் தொடங்குவதற்கான ஆரம்பித்து விட்டது. அந்த ஆரம்பத்துடைய மணி அடித்து விட்டது. இனிமே நம்ம அதிகாரப்பூர்வமா சொல்லலாமா சார்? போர் தொடங்கியது அப்படின்னு அவசரப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம இதனால நம்மளுக்கு ஒண்ணும் கிடையாது. நம்மளுக்கு தேவை வெற்றி கிடைக்க வேண்டும். நிச்சயமாக வார் இதுவரைக்கும் இருக்கிற சீனோடி வேற. இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு அவர்கள் செய்த
தவறினால் நிச்சயமாக ஒன்று நடக்க போகுது. இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது, நடக்கும். நன்றி நன்றி கர்னல் பாஸ்கரன், உங்கள் தகவலுக்கு மிக்க நன்றி. கர்னல் பாஸ்கரன் நேரலையில் வந்து சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம். நம்மளுடைய ஏரியா கொஞ்சம் கூட இருந்தாலும் நாம் கொஞ்சம் அங்க இருக்கிற எல்லை ஓரத்தில் இருக்க மக்களுக்காக நம்மளும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். சொல்ல முடியாது நம்ம எங்க வந்து தாக்குவாங்கன்றது. அதனால நம்ம பார்த்து இருக்க வேண்டியும். ஜம்மு இப்போதைக்கு ரொம்ப பாதிப்பு நடந்த இடம் ஜம்மு, சாம்பா, ஆரஸ்புரா, அக்னூர், ரஜோரி. ஏன்னா அந்த பிரிட்ஜில் அவங்களுக்கு அதுதான் ஈஸியாக பண்ண முடியும். பரவாயில்ல, இது ஒரு கோழைத்தனமான தாக்குதல். இது ஒரு வீரமான நாட்டுக்கு அழகு அல்ல, இது கோழைத்தனம். அவங்களுக்கு அட்டாக் பண்ணிருந்தா நம்ம ஆர்மி கேம்ப் மேல அட்டாக் பண்ணுங்க, இட் இஸ் வெல்கம். ஆர்மி மேலேயோ எங்க பிஎஸ்எஃப் மேலேயோ எங்க சிஆர்பி மேலேயோ அட்டாக் பண்ணுங்க, தட் இஸ் பார். நீ ஒரு சிவிலியன் அப்பாவி மக்கள் இருந்து இது ஒரு கோழைத்தனமானது, இது ஒரு மனிதாபனம் வந்தாது. இதற்கு ஒரு பதிலடி நிச்சயமாக இது ஸ்டார்ட் பண்ணி விட்டது. அதாவது சொல்லிட்டாங்கல்ல தமிழ் பாஷையில சொன்னா, அவங்களுக்கு மணி ஆரம்பித்து விட்டது, அவ்வளவுதான். மணி அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள், அதாவது சொந்த காசிலே சூன்யம் வைத்துக் கொண்டார்கள் பாகிஸ்தான் என்பதுதான் தற்போது உங்களுடைய பேச்சின் மூலமா மிக தெளிவாக தெரிந்தது. மிக்க நன்றி கர்னல் பாஸ்கரன், நீங்கள் நேரலில் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.